பொதுவாகவே விஜய் சாருடைய படங்கள் ரிலீஸின் போது பல சிக்கல்கள் வரும். ஒரு வழியாக படமுமே ரிலீஸ் ஆகிவிடும். பெரிதாக படத்துடைய ரிலீஸ் செய்தி தள்ளி போக வாய்ப்பே இருக்காது. சோ அந்த நம்பிக்கையில தான் ஜனநாயகன் திரைப்படமுமே ரிலீஸ் ஆகிவிடும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களும் அவரை தாண்டி உள்ள கோடானு கோடி ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருந்தாங்க. ஆனா இறுதி நேரத்துல பல அரசியல்வாதிகள் தலையிட்டு இந்த படத்தை எப்படியோ தள்ளி போக வச்சுட்டாங்க. அதற்கு அவங்க கையில எடுத்த ஆயுதம் தான் தணிக்கை குழு. தணிக்கை குழு பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு இன்னமுமே சர்டிபிகேட் வழங்கல. அந்த கேஸ் தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்துல போய்கொண்டுமே இருக்கு. இதற்கு எப்போது தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்றது இன்னமுமே தெரியப்படாத நிலையில படம் கண்டிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ரிலீஸ் ஆகிவிடுமா அப்படின்றது தான் ரசிகர்களுடைய அதீத கேள்வியாகவுமே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்தின் ரிலீஸின் போதே பல முக்கிய பிரபலங்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு நிறைய ஆலோசனைகளை சொல்லியிருக்காங்களா. அதுல மிக முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்துல ஒரு சில காட்சிகளை நீக்கும்படி சொல்லியிருக்காரு. படத்தை முன்பே பார்த்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் அதனை கணித்து இதனை சொல்லி இருப்பத படக்குழு கேட்காததாலதான் இந்த சென்சார் சர்டிபிகேட் இன்னுமுமே வழங்கப்படல அப்படின்ற செய்தி தற்போது வெளியாகி சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது அந்த காட்சிகளை படக்குழுவே நீக்கிட்டாங்களா. ஆகையால படம் கண்டிப்பாக பிப்ரவரியில ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அப்படி பிப்ரவரியில ரிலீஸ் ஆகல அப்படின்னா அதோடு தமிழக எலெக்ஷன் முடிந்த பிறகுதான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.